நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 8 முதல் 14 தேதி வரைக்கும் சொல்ல இருக்கும். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது தனுசு ராசியை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. இந்த ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதன் அவருடைய வீட்டில் ஆட்சி பீடத்திலிருந்து ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த போதிலும் ராசிநாதன் தான். அவர் நீச்சம் பெற்றாலும் அவர் குரு உயர்வு தானே. எந்த ஒரு நிலையிலும் குரு கெட்டாலும் மென்மக்களேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராசிநாதன் வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போவீங்க. அது சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பல்ல. அப்போ என்ன அப்படின்னாக்கா, அவர் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்துவார். குடும்ப ஒற்றுமை இருக்காது. பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் பணவரவு இருக்குன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல அளப்பரிய, அதாவது கேது பகவான் அமைஞ்சிருக்கிறார். ராகு கேதுக்கள் 11 இருந்தால் அளப்பரிய பலனை தரும். இப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சுபீட்சமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானாதிபதி 2ல் வக்ரமாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் சக்ஸஸ் ஆகும், ஆனால் காலதாமதம் எடுக்கும், அவ்வளோதான். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவை. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருந்தால் இப்பொழுது அது யோகமாக இரட்டிப்பு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 5ல் ராகு இருக்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு, இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இல்லை படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி அந்த 5ல் ராகு இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து, அதாவது நீங்கள் அது மட்டும் இல்லைங்க, பூர்வீகத்திலேயும் பிரச்சனை வரும் இல்லையா. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு 5 குடையவன் 6க்கு போயிட்டார். 5 குடையவன் 6க்கு போயிட்டார்னா அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பாகவே இருக்கும். அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த ஒரு நிலை இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 9ல் உட்கார்ந்துருக்கிறார். இது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. புதன் கல்வி நிறுவனம், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் யோகமான ஒரு காலகட்டம். அவங்க நல்ல சிறப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அசிங்கம், அவமானங்கள் எதுவும் வராது. கடன்கள் வசூலாகும். 8ல் யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 குடையவன் 8ல் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போது சுக்கிரன் காரகத்துவம் உடைய சினிமா இண்டஸ்ட்ரி, இல்லை
தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு இழந்தவர்கள் முயற்சி செய்யலாம், வேலை இல்லாதவர்கள் ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணலாம். வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். நல்ல எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நல்ல தொழிலை அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். 11ஆம் இடத்து இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பொருளாதாரத்தை தர காத்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவர் உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகள் தான். சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் சுப செலவுகள் தான். மொத்தபடி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.